ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நிஃப்டியில் நல்ல ஒரு ஒன் சைடு மூமெண்ட்டு கிடச்சிது. இதுக்கு என்னென்ன காரணங்கள்லாம் இருக்குது, இதுக்கு என்ன நியூஸ் இருக்குது, அதே நேரத்தில் இது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி பில்டப் ஆகிருக்கு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகிருக்கு, இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நிஃப்டி நல்ல பாசிட்டிவாக வந்ததுக்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று ஹெச்டிஎஃப்சி பேங்கோட பிஸ்னஸ் அப்டேட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதில் குறிப்பாக லோன் க்ரோத்து ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதனால் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்றைக்கி நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டு கிடச்சிது. இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்கோட நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டு தான் நிஃப்டி இன்றைக்கி நல்லா பாசிட்டிவாக கொண்டு வந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்கு நல்ல ஒரு வெயிட்டேஜ் கவுண்டர். அப்போது ஹெச்டிஎஃப்சி பேங்கோட பிஸ்னஸ் அப்டேட்டு Q1 பிஸ்னஸ் அப்டேட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு. லோன் க்ரோத்து ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் இந்த பேங்குக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக மார்க்கெட்டை எடுத்துக்கிட்டு இன்றைக்கி கிட்டத்தட்ட 3.60% நல்ல பாசிட்டிவாக வந்தது. இதோட வெயிட்டேஜ் நிஃப்டி இன்றைக்கி நல்லா மேலே கொண்டு வந்தது. அடுத்த ஒரு முக்கியமான காரணம், எஃப்ஐஎஸ் தொடர்ந்து 2 நாளாக நெட் பையராக இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஎஸும் சரி டிஐஎஸும் சரி 2 பேருமே சேர்ந்து நெட் பையராக இருக்கும்போது மார்க்கெட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் வந்துருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பாருங்கள், எஃப்ஐஎஸ் 3ஆம் தேதியும் சரி 6ஆம் தேதியும் சரி நெட் பையராக மாறியிருக்காங்க. அதில் 3ஆம் தேதி கூட எடுத்துக்கிட்டிங்கனாக்க எஃப்ஐஎஸ் 1355.30 crore நெட் பையராக இருந்தாங்க. அதே நேரத்தில் டிஐஎஸ் நெட் செல்லராக மாறிட்டாங்க. 1953.90 crore நெட் செல்லராக மாறிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, 2 பேருமே நெட் பையராக இருக்காங்க. எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸ் 2 பேருமே நெட் பையராக இருக்கும்போது மார்க்கெட்டில் என்ன ஆகும், புல்லிஷாக மாறிடுச்சிங்க. ஏன்னா அங்கே சப்ளை விட டிமாண்டு தான் அதிகமாக இருக்குது. பாருங்கள், எஃப்ஐஎஸ் இன்றைக்கி 243 கோடி ரூபா நெட் பையராக இருக்காங்க. டிஐஎஸ் இன்றைக்கி 3791.40 crore நெட் பையராக இருக்காங்க. 2 பேருமே நெட் பையராக மாறினதுனால மார்க்கெட் இன்றைக்கி நல்ல ஒரு புல்லிஷாக மாறிடுச்சு. அடுத்த ஒரு முக்கியமான காரணம் க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நல்லா ஃபால் ஆகிட்டே வருது. அப்போ க்ரூட் ஆயில் தொடர்ந்து நல்லா ஃபால் ஆகிறதுனால நம்மளோட எக்கானமிக் நல்லா இருக்கும், இன்ஃப்ளேஷன் குறையும், இம்போர்ட் பில்லு குறையும். அதே நேரத்தில் வேர்ல்டு நியூஸாக பார்க்கும்போது ஜியோபொலிட்டிக்கல் ரிலீஃபாக இருக்குது. ஜியோபொலிட்டிக்கல் ரிஸ்க் எதுவும் இல்லாமல் ரிலீஃபாக இருக்குது. க்ரூட் ஆயில் ப்ரைஸ் படிப்படியாக இறங்கிக்கிட்டே வந்ததுனால நம்மளோட இன்ஃப்ளேஷன் குறையும். இந்த மாதிரி சில காரணங்களும் நமக்கு இன்றைக்கி பாசிட்டிவ் மார்க்கெட்டாக அமைஞ்சுது. குறிப்பாக இன்றைக்கி மார்க்கெட்டு பாசிட்டிவில் போகிறதுக்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று க்ரூட் ஆயில் ப்ரைஸ் கம்மியாகிட்டு வருது. அதே நேரத்தில் ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் எதுவும் கிடையாது. அதே நேரத்தில் எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸ் 2 பேருமே நெட் பையராக இருக்காங்க. ரெண்டாவது, ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்றைக்கி நல்ல ஒரு வெயிட்டேஜ் கவுண்டரு. ஹெச்டிஎஃப்சி பேங்கோட Q1 பிஸ்னஸ் அப்டேட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு. லோன் க்ரோத் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதனால் இந்த ஸ்டாக்ஸ் நல்ல வெயிட்டேஜ் கவுண்டராக இருக்கிறதுனால மார்க்கெட் இன்றைக்கி நல்ல பாசிட்டிவாக பூஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த காரணங்கள் தான் நிஃப்டி இன்றைக்கி நல்ல பாசிட்டிவாக கொண்டு வந்திருக்கு. அதுலேயும் குறிப்பாக 0.66% பாசிட்டிவாகவும், பாயிண்ட்டாக பார்க்கும்போது 159.50 காசு பாசிட்டிவ்லேயும், ஃபைனலாக 24,430.35 க்ளோஸ் வச்சுருக்கு. இன்றைக்கி அட்வான்ஸ்டுன்னு பார்க்கும்போது 24 ஸ்டாக்ஸ் அட்வான்ஸ்டும், டிக்ளைன் பார்க்கும்போது 26 ஸ்டாக் டிக்ளைனாக இருக்குது. இதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட். இன்றைக்கி மார்க்கெட்டில் பாசிட்டிவாக வரத்துக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அட்வான்ஸ்டு பார்க்கும்போது 24 ஸ்டாக்ஸ் தான், டிக்ளைன் பாருங்கள் 26 ஸ்டாக்கு. அப்போது அட்வான்ஸ்டை விட டிக்ளைன் 2 ஸ்டாக் அதிகமாகவே இருக்குது. ஆனாலும் நிஃப்டி எப்படி இவ்வளோ புல்லிஷாக நல்லா போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க் வெயிட்டேஜில் ஒரு முக்கியமான கவுண்டர். அதிக வெயிட்டேஜ் உள்ள ஒரு ஸ்டாக்ஸில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது. அதனால் அந்த வெயிட்டேஜ் நல்லா பாசிட்டிவாக கொண்டு வந்திருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஹெச்டிஎஃப்சி பேங்கோட வெயிட்டேஜ் பாருங்கள். கிட்டத்தட்ட இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த ஒரு வெயிட்டேஜ் மட்டுமே இன்றைக்கி நிஃப்டி என்ன பண்ணியிருக்குங்க, கிட்டத்தட்ட 89.99 பாயிண்ட், அதாவது ரவுண்டாக எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 90 பாயிண்ட் வரைக்கும் நிஃப்டியை பாசிட்டிவ் மூமெண்ட்டில் கொண்டு போயிருக்கு. அதுக்கும் அடுத்தபடியாக ரிலையன்ஸோட வெயிட்டேஜ், அதுக்கும் அடுத்தபடியாக ஐசிஐசிஐ பேங்கோட வெயிட்டேஜ், அண்டு மகேந்திரா அண்டு பாரதி ஏர்டெல், இந்த 5 ஸ்டாக்ஸும் நல்ல பாசிட்டிவ் வெயிட்டேஜ். குறிப்பாக இன்றைக்கி மார்க்கெட் ஏறினதுக்கு முக்கியமான காரணமே ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான். இதுவே டவுன் சைடு வெயிட்டேஜ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி கொடாக் பேங்க் தான் மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்திருக்கு டவுன் சைடு வெயிட்டேஜில். அடுத்து டிசிஎஸ், அடுத்து மேக்ஸ் ஹெல்த், அடுத்து கோல் இண்டியா, அடுத்து பஜாஜ் ஃபின்சர்வ். இதில்
ஒரு விஷயத்தை கவனித்து பாருங்கள். இந்த கொடாக் பேங்க் இன்றைக்கி நெகட்டிவ் வெயிட்டேஜ் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட்டு இன்னும் 100 பாயிண்ட் மேலே ஏறத்துக்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கும். ஏன்னா எந்தளவுக்கு மார்க்கெட்டு பாசிட்டிவ் வெயிட்டேஜ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் கொடுத்துச்சோ அதே அளவுக்கு கொடாக் பேங்க் நெகட்டிவ் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கு. ஆனால் இந்த இடத்துல கவனித்து பாருங்கள், கொடாக் பேங்கை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியில் 25 பாயிண்ட் தான் நெகட்டிவ் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கு. ஆனால் ஹெச்டிஎஃப்சி பேங்கு கிட்டத்தட்ட 90 பாயிண்ட் வரைக்கும் பாசிட்டிவ் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கு. அதனால தான் இன்றைக்கி மார்க்கெட்டு நல்ல புல்லிஷ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்ததாக என்ன பண்ணலான்னா ஓப்பன் இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி எப்படி அமைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட niftytimesnow.com நம்மளோட வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வெப்சைட்டை நான் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கேன். ஒரு ட்ரேடருக்கு எவ்வளோ யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுமோ, எவ்வளோ சிம்பிளாக இருக்கணுமோ அந்த மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கேன். என்னோடய தாட்டே என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டில் நிறைய கண்டென்ட் இருக்குது, நிறைய டூல் இருக்குது. அதை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு ரொம்ப சிம்பிளாக நம்ம எப்படி மார்க்கெட் அப்ரோச் பண்ணுறது, ஒரு ட்ரேடருக்கு என்ன தேவை அப்படின்றது ரொம்ப சிம்பிளாக நம்ம எப்படி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யூஸர் ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி ஒரு கண்டென்ட்டை இந்த வெப்சைட்டை நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இது ஒரு பெய்டு வெர்ஷனான வெப்சைட்டு தான். தேவைப்படுறவங்க விசிட் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பாருங்கள், இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நிஃப்டியில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட்டு, இந்த பாயிண்டில் பாருங்கள், 24,400 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை பிரேக் ஆச்சு. அதுக்கும் அடுத்தது 24,450 பிரேக் ஆச்சு. அதுக்கும் அடுத்தது 24,500 வந்து தான் மார்க்கெட்டு சஸ்டைன் ஆக ஆரம்பிச்சிது. இந்த இடத்துல தான் மார்க்கெட்டு நின்று சைட்வேஸில் போக ஆரம்பிச்சிது. அப்போ இதே இடத்துல பார்த்தீங்கன்னா 24,400 கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் இந்த இடத்துல பாருங்கள் என்ன ரேட்டில் ட்ரேடிங் நடக்குது, அது எவ்வளோ ஓய் இருக்குன்னு சொல்லி நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல கவனித்து பாருங்கள், 24,400 கால் ஆப்ஷனில் 9,570 கான்ட்ராக்டு கால் ஆப்ஷனில் ஷார்ட் கவரிங் நடந்தது. அது இந்த இடத்துலையே கொடுத்துருக்கேன். அதே நேரத்தில் புட் ஆப்ஷனில் பாருங்கள், 1,92,714 கான்ட்ராக்டு புட் சைடு வந்து ஹெவி ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் மார்க்கெட் பார்த்திங்கன்னா நல்லா பாசிட்டிவில் போயிருக்கு. அடுத்ததாக 24,450 கால் ஆப்ஷனை பாருங்கள், 90,469 கான்ட்ராக்டு ஓஏ க்ரியேட் பண்ணிட்டாங்க. அடுத்து அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப் போயிட்டு 24,500 புட் ஆப்ஷனில் பாருங்கள், 34,951 கான்ட்ராக்டு புட் ஆப்ஷன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல ஓஏ. நீங்கள் இந்த சார்ட்டை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சார்ட்டிலேயே எந்தெந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இந்த இடத்துலையே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எவ்வளோ ஓஏ இருக்குது, அது என்ன எல்டிபி ப்ரைஸில் ட்ரேட் ஆகுது, எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு இந்த இடத்துலையே உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். இது உங்களுக்கு ரொம்ப யூஸர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். அதேமாதிரி இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நெட்டாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட கிராஃப் என்ன சொல்லுது, ஓஏ வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பாயிண்டில் பாருங்கள், இது வந்து புட்டோட ஓஏ, இந்த இடத்துல பாருங்கள் இது காலோட ஓஏ. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ரொம்ப கிளியராக பாருங்கள், காலோட ஓஏ வந்து அப்படியே ஒரே ஃப்ளாட்டாக ஆக ஆரம்பிச்சு. காலோட ஓஏயில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டு கிடையாது, ஒரே ஃப்ளாட்டாக மாறிடுச்சு. ஆனால் புட்டோட ஓஏ பாருங்கள், காலையில் ஓப்பன் ஆனதுலேருந்தே புட் சைடு ஓஏ ஹெவியாக இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்ரி மினிட் பாருங்கள் ஹெவியாக உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1:45 வரைக்கும் கரெக்டாக சொல்ல போனாக்கா பாருங்கள் 1:29 1:30 மணி வரைக்குமே உங்களுக்கு புட் சைடு ஹெவியான ரைட்டிங் இருந்துக்கிட்டே இருந்தது. 1:30 மணிக்கு மேலே தான் ஷார்ட் கவரிங் வர ஆரம்பிச்சது. கரெக்டாக பாருங்கள், காலையிலேருந்து இது வரைக்கும் உங்களுக்கு க்ரீன் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். டைமோடு சொல்லணுன்னாக்கா 1:30 மணிக்கு மேலே தான் பாருங்கள் அதிகமாக ரெட்டு, அதாவது புட் சைடு ஷார்ட் கவரிங் வர ஆரம்பிச்சிது. அப்போ கரெக்டாக நீங்கள் மேலே பாருங்கள், உங்களுக்கு 1:30 மணிக்கு மேலே தான் இந்த டாப்பில் இருந்து என்ன செஞ்சுருக்கு, ப்ரைஸு ஃபால் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இந்தளவுக்கு ஒரு யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி கால் அண்டு புட்டு எந்த இடத்துல இருக்குது, அது எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக நமக்கு ரியாக்ட் ஆகுது, அதே நேரத்தில் ஓஏ சேஞ்சஸ் எப்படி நடக்குது, அந்த மாற்றத்தை நாம் புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த இடத்துல நான் இந்த வெப்சைட்டை டிசைட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க விசிட் பண்ணி பாருங்கள். அதே நேரத்தில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட சைக்காலஜியை புரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றின மாஸ்டர் கிளாஸஸ் இருக்குது. நம்மக்கிட்ட எல்லாமே டேட்டாவை அடிப்படையாக வச்சு உங்களுக்கு கிளாஸ் எடுக்கப்படும். மார்க்கெட்டில் டேட்டாவை அடிப்படையாக வச்சு எப்படி ட்ரேடிங் பண்ணணுன்றத ஒரு ஃபுல் மாஸ்டர் கிளாஸஸ் இருக்குது. பிகினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ப்ரொஃபஷனல் வரைக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றின ஒரு ஃபுல் மாஸ்டர் கிளாஸஸ் இருக்குது. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக டிஸ்க்ளைமர், நான் செபி ரிஜிஸ்டர்டு அனலிஸ்ட்டு கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கண்டென்ட்டு அண்டு ப்ரைஸ் ஆக்ஷன் அண்டு நியூஸ் எல்லாமே நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக நான் வீடியோ பண்ணியிருக்கேன். இன்றைக்கி மார்க்கெட்டில் என்னெல்லாம் மாற்றங்கள் நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் இருக்கும்.
அதனால் நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களோட ஓன் ரிசர்ச்சில் உங்களோட சொந்த முடிவில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் ஒரு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஒரு தம்ஸ் அப் கொடுக்கும்போது இந்த சேனல் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.